அப்புறம் வணக்கம். வணக்கம்பா. ரொம்ப மாசங்கள் ஆச்சு, கதை பேசலாம் வாங்க. வின்டர் எப்போ சம்மர் ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கு நிப்பாட்டினது தான். ஆமா, எங்கேயும் வெளியே போக முடியல. ஆமா, பீக் சம்மர்ல திரும்ப ஆரம்பிக்கிறோம், மறுபடியும் தொடங்குறோம். ஆமா, கதை பேசலாம் வாங்க. இந்த வாட்டி வந்துட்டு போன மாசம் நம்ம கேலக்சியோட 5ஆம் ஆண்டு துவக்க விழால ஒரு புத்தகம் வெளியிட்டீங்க. ஆமா, மதராசி மாதரசி. இல்லைங்க, அன்னைக்கே அப்படிதாங்க வந்தவங்க எல்லாம் வந்துட்டு நான் மதராசின்னு வாசிட்டேன். மாதரசி ஏன்னா பரிவேசிய குமார் அவரோட அந்த புத்தகம் வந்துட்டு வெளியிட்டோம். ஆமாம், அந்த புத்தகத்தில் வந்து நிறைய கதைகள் 12 கதைகள் இருக்குது. அதை பற்றி பேசலாம் தான். யாரை பற்றி பேசலாம்? தாரணியை பற்றி பேசுவோமா? அந்த புவனா அந்த பொண்ணை பற்றி பேசுவோமா? சரி. இல்லை தர்ஷினியை பற்றி பேசுவோமா? அப்படின்னா நீ ஃபுல்லாக முழுசாக படிச்சுட்டேன்னு தெரியுது எனக்கு. எல்லா பேரும் சொல்கிறிய. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு படித்தது தாரணின்னு ஒரு இது படித்தேன். அருமையான கதை. ஏன் படித்தேன்னா காலேஜில் ஃப்ரெண்டு பேர் தாரணி. ஓ அப்படியா? அப்படி போனேன். சரி. அப்போ வந்துட்டு தாரணி படிச்சிட்டோம். இன்னொன்று பார்த்தா இங்கே வந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க, ஜெனிஃபர்னு. ஜெனியும் வாசிப்போம். சரி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தேன். அப்படி போகும்போது அப்புறம் பார்த்தா தஸ்ரீன், அதையும் வாசித்தேன். தஸ்ரீன் பானு. அதுவும் பார்த்தா எல்லாமே ஒவ்வொரு இதாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து முன்னுரையிலே அவர் சொல்லிட்டாரு. ஆமாம், இந்த கதைகள் எல்லாம் ஒரு கதை சின்னதாக இருக்கும், ஒரு கதை பெருசாக இருக்கும். ஏன்னா பார்க்க புத்தகம் சின்னது மாதிரி தெரியுது, ஆனால் கதைகள்லாம் பெருசாக இருக்குது உள்ள. அதனால் ஒரே நாளில் என்னால் வாசிக்க முடியல. ஒரு 2 கதைகளாக வாசி மொத்தமாக வாசிக்க முடியல. ஒரு 4 கதைகள் தான் வாசிக்கிறேன். 12 கதைகள் தம்பி. 12 கதைகள் 4 தான் நான் வாசிச்சிருக்கேன் இத்தனைக்குமே. இதில் இந்த தாரணி மட்டும் கொஞ்சம் பெரிய கதை, மற்றதெல்லாம் சின்ன சின்ன கதைகள் தான். 12 கதைகளுக்கும் தலைப்பு வந்து பெண்களுடைய பெயர். அப்போ இந்த அர்ப்பணமே என் வாழ்வின் பெண்களுக்கு அப்படின்னு தொடங்கியிருப்பார் எழுத்தாளர். முழுக்க நம் வீட்டு பெண்கள், நம்மோடு வாழும் பெண்கள், நம் குடும்பத்து பெண்களை வைத்து எழுதப்பட்ட கதை தான் மாதரசி. இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு மாரி செல்வராஜும் வந்துட்டு போனார். ஏன்னா அவரோட மறக்கவே நினைக்கிறேன்லையும் அதே மாதிரி நிறைய பெண்களோட கதைகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தா இது வேற மாதிரி ஒரு ஜானராக இருக்குது. பெண்கள் தான், ஆனால் பெண்கள் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையோட ஜானர். எனக்கு வந்து இந்த ஜெனிஃபர் அந்த கதை வந்து ரொம்ப மனசை வந்து சந்தோஷமாகவும் இருந்துச்சு. வாசிக்கும் போது ஒரு படம் இதை பார்க்கணும், மெய்யழகன் பார்க்கும்போது மெய்யழகனில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒருத்தங்களோட ஸ்டோரி வந்துட்டு போய்க்கும். அதை வந்து இதில் ஃபுல்லாகவே அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு கல்யாண வீட்டில் வச்சு அவங்க பேசிக்கிறத வந்து அழகாக வந்து அந்த கதையில் வந்து எழுதியிருப்பார். பார்த்தா அவர் மூர்த்தி பேங்கில் வேலை செய்வார், பெரிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காது, அந்த மாதிரி சூழ்நிலை வந்தவர். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் கதை இருக்குதுல்ல, தஸ்ரீன் பானு, அதை எடுத்து ஆரம்பத்திலேயே அது முருகன் தஸ்ரீன் பானுன்னு வருது. அதை வாசிச்சா அது அதை விட வித்தியாசமான ஒரு கதை. ஒரு வந்து இந்த சாமியாடெலாம் மாதிரி கதைகள்லாம் எழுதிட்டு இப்படி ஒரு கதை எழுதும்போது இந்த எழுத்தாளர் வந்துட்டு இன்னும் பரவலாக நிறைய வந்துட்டு நோக்கத்தில் வந்து நிறைய எழுதிக்கிறாரு. எல்லா கதைகளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது இந்த கதை வேற மாதிரி இருந்துச்சு. எடுத்துக்காட்டுது. ஓகே, இந்த மதுரையில் நடந்த விஷயங்கள், சில விஷயங்கள் எழுதிக்கிறாரு. அப்போ அந்த முருகனோட அந்த காதல் இதை எழுதியிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு கதைகளும் வந்துட்டு நமக்கு வாசிக்கும் ஸ்டார்டிங் சந்தோஷமா இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இப்படி ஒரு கொண்டு போயிடுறாரு. இதெல்லாம் அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களா? அப்படி இல்லை, எழுத்தாளர்கள் அவங்க நம்மளோட அதிகமாக கவனிக்கிறாங்க, அதிகமாக உள்வாங்குறாங்க அப்படின்னு நான் கருதுறேன். நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை என்ன நடந்தாலும் அவங்க அதை மனசுக்குள்ளே ஏற்றிடுறாங்க, ஒரு குறிப்பு மாதிரி ஏறிடுது. அதை வச்சு படைப்புகளை உண்டாக்குறாங்க. இப்போல்லாம் யார் சார் சாதி பார்க்குறான் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். ஒரு சொல்லாடல் உண்டு, யார் சார் இப்போல்லாம் சாதி பார்க்குறா. ஆனால் இந்த முதல் கதை ஆதிரைய எல்லாம் 4 தெரு எல்லாம் ஒன்று மண்ணா பழகுவாங்க, வேறு இது இருந்தாலும் ஒன்றா தான் இருப்போம் அப்படிம்பாங்க. ஆனால் ரொம்ப நுணுக்கமாக அதில் இந்த சாதி அப்படின்றது எந்த அளவுக்கு சமூகத்தில் பாதிப்பை உண்டாக்குதுன்றத இந்த கதையை சொல்லியிருப்பார். கடைசியில் அவள் பெருங்குரல் எடுத்து அழுவான். அந்த உடைந்து அழும்போது தான் இது எல்லாத்துக்கும் மீறிய அன்பு தாண்டா இருக்கும் அப்படின்றது இருந்தாலும் இந்த கட்டுப்பாடு எப்பயுமே பிரித்து தான் வச்சுருக்கு அப்படின்றத
படிக்கும்போது இது நீ கேட்ட கேள்விதான், இதெல்லாம் சொந்த வாழ்வில் நடந்திருக்கணும் இல்லை, நான் பார்த்த எல்லாத்தையும் அவங்க சொந்தமாக எடுத்துக்கிட்டு அவங்க படைப்புகளை கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து எல்லாம் 90s நடந்த விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்குது. ஆனாலும் பார்த்தா இன்றைக்கி வர காற்று மேலே அந்த பாட்டை அந்த இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு அவர் அப்படி எழுதியிருக்கிறாரு நிறையவே. 2025-26 நடந்ததையும் அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக்லேருந்து கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு மாதரசி அவங்க வந்து வாழ்க்கையில் நிறைய எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கூட. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியமான கதை மாதரசி. நான் ஒரு சினிமாவாக எடுக்கலாம், குறும்படமாவது எடுக்கலாம், ஏன்னா அதுக்கு அத்தனை கூறுகளும் உள்ள கதை அது. குறிப்பாகவே அந்த உரையாடல் இருக்குல்ல, அந்த உரையாடல் அவர் ரெங்கன் வந்த பிறகு அவங்க ஏற்கனவே அந்த அவரை பார்த்த உடனே கொதிப்பில் இருப்பார் அவங்க அண்ணன். அப்போ அந்த திட்டிட்டு போகிறது நடக்கிறதுல இருந்து அந்த பஞ்சாயத்தாக பேசுகிற அந்த பெரியவங்க பேசுகிற வரைக்கும் அவர் திக்குவாய் பதட்டம் ஆக அதிகமாக திக்கி பேச அந்த உரையாடல் அவர் எழுதியிருக்க அமைப்பும் பின்னாடி நடந்ததாக காட்டப்படுற அந்த ஃப்ளாஷ்பேக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குடும்பத்தில் ரொம்பவுமே நம்ம புனிதமாக காட்டப்பட்ட உறவு, அப்பா மகள், அம்மா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட் இப்படி இருக்கும். அதிகமாக காட்டப்படாத சென்டிமெண்ட்டாக இந்த அண்ணி குழந்தை சென்டிமெண்ட் இருக்குது. அத்தாச்சின்னா அண்ணி தான், மதனி அத்தாச்சி அண்ணி எல்லாம் ஒன்று தான். அந்த 2-3 கதைகளில் அந்த விஷயங்களை இவர் கொண்டு வந்திருப்பார். அந்த அத்தாச்சி கொழுந்தனாருக்குள்ள அது வந்து இன்னொரு அம்மா மாதிரி, நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க இன்னொரு அம்மா மாதிரி ஆயிடுவாங்க. அம்மாவுடைய பொறுப்பும் அவங்களுக்கு போனதுக்கப்புறம் அந்த அன்னிக்கும் அத்தாச்சிக்கும் ஒரு அம்மாவுக்குரிய ஸ்தானம் கொடுத்து தான் வீட்டில் இருக்க குழந்தைங்க அவங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் இருப்பாங்கன்றத அதுலேயும் காட்டியிருப்பார் அந்த மாதரசியில். ஆமாம், அதே மாதிரி ஒரு எழுதும்போது கூட நம்மக்கிட்டேயும் 4th வாலை உடச்சி பேசுவார். இந்த கதையில் கூட ஜெனியில் கூட சொல்லுவார், இந்த இடத்துல மயான அமைதி அந்த மாதிரி சொல்லிக்கணும், எனக்கு புரியுது நீங்கள் ஏன் கட்டாயம்னு போட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டாய அமைதி தான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு எழுதியிருப்பார். நம்மகிட்டே பேசுவார், அதே கதை மூலமாக பேசுவார். இந்த மாதிரி நல்ல நல்ல எழுத்துக்கள் அந்த வார்த்தைகள் நல்லா இருந்துச்சு. நான் ஜெனியை பற்றி உங்கள்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அந்த ஒரு கதையை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் உண்மை தான். நான் வந்து பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நேம் இதை சரிதான் பார்க்கும்போது தான் தாரணி இருந்துச்சு. அது கொஞ்சம் பெரிய கதையாக இருந்ததுனால பாதி தான் வாசித்தேன். அப்புறம் நான் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சரி திரும்ப ஆரம்பிக்கும் போது ஜெனின்னு இருந்துச்சு. ஜெனின்னு இங்கே ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக என்ன சரி அவங்கள பற்றி என்ன வாசிக்கிறதுக்குன்னு பார்ப்போம். உள்ளே போனால் மெய்யழகன் கதை மாதிரி தான் அது ஆரம்பிச்சு. அப்போ ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு பொண்ணு ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா 18 வருஷங்களுக்கு அப்புறமா பார்க்குறாங்க. ஜெனியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி யாருன்னு அப்புறம் ஆரம்பிக்கிறாரு. 98 காலங்களில் வந்து கல்லூரியில் தன்னோட படித்த அந்த நண்பி தான் அவங்க. பார்த்தா நம்மளே அப்படி தானே இங்கே பார்த்த மாதிரி இருக்கிறது போயிட்டு நம்ம போய் கேட்க மாட்டோம். நம்ம டக்குன்னு கேட்டால் ஐயோ நம்ம ஏதாச்சும் நினச்சிக்குவாங்களோ, அது வேறு யாராச்சும் இருந்தால், இந்த மாதிரி சாதாரணமாக தான் கதை ஆரம்பிக்குது. அப்போ இவங்க வந்து இவர் வந்து அந்த டைம்லேயே அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகமாக கிடையாது. ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு தள்ளியிருப்பானுங்க. ஏன்னா அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுல தான் அவனோட நோக்கமாக இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் படிப்பில் அதிகமாக இது பண்ணி கடைசியில் பேங்குக்கு போவார். அப்போ கூட இருந்ததுலேயே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுலேயே நிறைய பேர் கல்யாணம் ஆன உடனே ஃபேமிலின்னு செட்டில் ஆகிடுறாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி தானே நிறைய பேர் போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு இவரோட இருந்தது பாரதின்னு ஒரு நண்பன் மட்டும்தான். கூட வந்துட்டு ஊரில் என்ன நடந்தாலும் சொல்கிறது பேசுகிறது எல்லாமே பாரதி. அப்போ இந்த கல்யாணம் வந்துட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை செய்கிற அந்த மேனேஜரோட பையனுக்கு தான் கல்யாணம். அவர் கல்யாணத்துக்காக இவங்கெல்லாம் போயிருப்பாங்க. எல்லாரும் போயிட்டு நம்ம பண்ணுறது தானே, சொந்தங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம உளுந்து வேலை செய்ய அவங்க சாப்பாடு வைப்பாது அந்த மாதிரி விழுந்து செய்வோம். நம்ம எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். அது ஒரு சந்தோஷம். அது ஒரு கல்யாண வீட்டில் நம்மளே எடுத்து செய்கிறது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அப்போ அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் அந்த பொண்ணையும் பார்ப்பாரு. இருக்குமா அப்படிங்கும்போது அதில் வந்து நல்லா எழுதிப்பார். காலம் இதெல்லாம் வந்துட்டு இந்த முடியெல்லாம் கொட்டி போனால அவளை நமக்கு அடையாளம் தெரியாது. அப்பதான் எனக்கு வந்து இந்த முடி கொட்டி போனவங்க வயசானவன, அதாவது காலேஜ்லயும் கொஞ்சம் முடி கொட்டி அப்போட அவங்களோட வருத்தங்கள் எனக்கு புரிஞ்சிச்சுல. ஒருத்தங்கனால நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிருதே அப்படின்னு. ஆமாப்பா, ஆமா, அந்த மாதிரி. ஸோ கடைசியில் வந்துட்டு அவங்களும் பார்ப்பாங்க இவங்களும் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவர் வந்து யோசிப்பார் நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோட உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க கிராஸ் பண்ணுவாங்க. ஆனால் உடனே எந்திரிச்சு போகும்போது டக்குன்னு அவங்க ஏதோ திரும்புவாங்க. பார்த்துட்டா அப்போ கேட்டுருவேன் நீங்கள் இதான் கேட்டோன்னா அவங்க வந்து நீங்கள் மூர்த்தி
உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை வந்து எப்படியே எனக்கு டக்குன்னு மெய்யழகன்ல வந்துட்டு அரவிந்த் சாமி பக்கத்துல அவங்க வந்து உட்காந்து எப்படி பார்த்துச்சு அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ கேட்பாங்க நீ எப்படி இருக்கிறான், நான் பாரு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லணும். அதை அழுத்தி சொல்லணும். இதெல்லாம் அந்த எழுத்துல தானே அழுத்தி சொல்லணும்னா அப்பவுமே நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்போ ஏதோ இவளுக்கு இருக்குது. அந்த மாதிரி வந்து அம்மா அப்பா பற்றி கேட்பாங்க. அம்மா அப்பாலாம் தவறி இருப்பாங்க. அவன் சொல்லுவாங்க இல்லை அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவும் இல்லை, இது வந்து என் அண்ணனோட பொண்ணு கல்யாணம், நான் அதான் பார்த்தேன், நீ இந்த ஊருக்கு நீ வர மாட்டியே அப்படின்னு அவன் கேட்பான். அவங்களுக்கு கான்வர்சேஷன் போகும்போது நல்ல கான்வர்சேஷன் போகும்போது தான் யாராச்சும் மூணாவது மனுஷன் உள்ளே வர மாதிரி ஒரு அம்மா வந்துட்டு நம்ம கூப்பிட்றாங்க அம்மான்னு கூப்பிட்டு போயிடும். அப்போ வந்துட்டு இவர் அப்போ தான் இந்த பொண்ணு வந்து கேட்கும் பாரதி எப்படி இருக்கிறாங்க கேட்கணும்னா சிரிச்சுட்டு நான் வரேன் வரைக்குமே இவங்க 2 பேரும் தான் காதலிச்சவங்களோ அப்படிதான் தோணும். அப்படிதான் எல்லாத்துக்கும் வாசிக்கிற வரைக்கும் தோணும். நம்ம வந்து ஃபுல்லா சொல்ல வேணாம், அவங்க வாசிச்சா தான் அனுபவம் தெரியும். நான் நிறைய பேச வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளே வந்து ஒரு நண்பியோ நண்பரையோ ஒரு 20 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நீ வந்து போயிடாத இரு நான் பேசணும்னு சொன்னோம் நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே ஷேர் பண்ணுறதே நம்மளோட மெமரிஸு அவனோட இருந்த வாழ்க்கைகள் தானே. அப்போ அந்த அவங்க கஞ்சி போயிடுவாங்க. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஓட்டுவாங்க, என்னடா உன்னோட பழைய காதலியை பார்த்துட்டியா எக்ஸை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் வந்து அமைதியாக தான் இருப்பார், எதுவும் சொல்ல மாட்டார். இப்போ வந்து அவங்க இன்னொரு பொண்ணும் கேட்கும் நீங்கள் வந்து அப்போ பேசிக்கலாம்ல சொன்னோன்னே அப்போ சொல்லுவோம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பழைய அதான் என்னோட காதலி இல்லை என் நண்பன் பாரதியோட காதலிங்கன்னொன்னே அந்த இடத்துல தான் அமைதியாகிடுவாங்க. அப்போ தான் அவர் எழுதுவார் அந்த இடத்துல கட்டாயம் அமைதி நிலவியதுன்னு. அப்போ சொல்லுவார் இந்த இடத்துல கட்டாயம் தேவைப்படுது. அவர் நினச்சா அந்த இடத்துல எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க, இல்லை மயான அமைதி அப்படி கூட சொல்லிட்டு போய்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டு உன்னோட காதலின்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டு அவன் வந்து உடனே இல்லை என் ஃப்ரெண்டோடன்னு சொல்லும் போதே அந்த இடத்துல வந்து இதாகிடுதுல. அந்த எழுத்தாளர் அந்த இடத்துல எல்லாம் எழுதிப்பார். அப்புறம் திரும்ப வருவாங்க, திரும்ப இவர் போய் பேசுவார். பேசும்போது பாரதி எப்படி என்கிட்ட உடனே அப்போ தான் பார்த்தா இவங்க லவ் பண்ணது, இவங்க ஏன் வந்து அந்த காதல் தெரிஞ்சாங்க அதை பற்றி எழுதியிருப்பார். அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லலை, வாசிக்கிட்டோம். அதை பற்றி எழுதியிருப்பாங்க. அப்போ தான் தெரியும் இவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு இவங்க மாமா இதே கல்யாணம் முடிச்சிட்டாங்க, வீட்டில் குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியும். இது சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்படி தெரியும் போது சரின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் மெமரிஸை பற்றி பேசும்போதுலாம் அவங்களுக்கு கண்ணெலாம் கலங்கும். ஆனால் வந்துட்டு போயிடுவாங்க, பேச முடியும் சொல்லுவாங்க. அவங்க நம்பர் ஃபோனை வாங்கி நம்பரை நோட் பண்ணிட்டு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், நீ எனக்கு அப்பப்போ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு குடும்பத்தோட வா, ஃபேமிலியோட வா எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே போனால் அந்த திரும்ப பந்தி இதை சீன் வரும். அங்கே போகும்போது அப்போ ஒரு அம்மா வந்துட்டு சொல்லும் அவளை வந்துட்டு முன்னாடி நிற்க ஓட்டிக்கிற அப்படின்னு சொல்லும்போது இவர் எழுதுவார் அந்த அம்மா கண்டிப்பாக பெண்ணோட அம்மாவை தான் இருக்கும், அந்த அண்ணியோட அம்மாவை தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த அவங்களோட மகள் தான் கல்யாணம், அந்த ஒரு வயசான அம்மா. அப்போ வந்து இவர் நினைப்பாரு அப்போ வந்து இவ எவ்வளோ பெரிய வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறா அதை வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டு அடுத்த லைன் தான் வந்து மெயினு. அங்கே தான் நான் பதறி போயிட்டேன். அதில் இது நல்ல வேலை 10 வருஷம் முன்னாடி நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல என் நண்பன் பாரதி இறந்ததையும் நான் சொல்லியிருக்க கூட சொல்லலை நல்லதா இன்னும் அவளுக்கு மேலும் வழியை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்கே அது வரைக்கும் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி காதல் மொத்தமா வந்து இதுதான் வந்துட்டு ஒரு எழுத்தாளர் வந்து நம்மளை வந்து பிடிச்சி இழுக்கிறது ஒரு கதைக்குள்ள. அதே மாதிரி தான் மாரி செல்வராஜோட கதைகளும் கிளைமேக்ஸ்ல இப்படிதான் நம்மளை வந்து உழுக்கிறோம். இது வந்து அப்படியே உழுக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து எந்திசை இதை பத்தி நாளைக்கு கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனிதா போனாக்கு வரேன். அது ஒரு ரயில் பயணத்துல நடக்கிற ஒரு கதை. இப்படிதான் நம்ம வந்துட்டு முன்னாடி நடக்கிற இது வந்து ஒரு முன்னாடி நடக்கிற கோவத்தை பத்தி ஒரு கதை. அப்படியே வந்துட்டு இந்த தஸ்ரின் பானு கதைக்கு வந்தா இது வந்து கலப்பு திருமணம் வரும்போது மதத்தையும் சாதியும் வந்துட்டு அவர் ரொம்ப சாடி பேசியிருப்பாரு. கடைசியில பார்த்தா இப்படி அவனுக்கு ஒரு நிலைமை வந்திருக்க கூடாதுன்னு நமக்கே தோணும். நமக்கே அது வந்து பார்க்கும்போது இறைவன் வந்துட்டு ஒரு எல்லாத்தையும் சோதிப்பான் இருக்குது. ஆனால் இப்படி வந்து இங்கே நானும் கண் கூட நிறைய பேரை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி சோதனைகள் அவங்களாம் இருக்கிறாங்க. எல்லாரும் மீண்டு வரணும். அது ரொம்ப கண் கலங்கின ஒரு கதையாக தான் நான் பார்த்தேன். அது வந்து ஒருத்தன் வந்து ஒரு குடும்பத்துக்காக உழைக்கிறான், இதுக்காக உழைக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு நோயின் வரும்போது யாருமே நாளைக்கு வந்து அது வந்து மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும் அது ரொம்ப இதாக இருந்துச்சு. இவர் வந்துட்டு எவ்வளோ அந்த மதுரை நடக்க மண் சார்ந்த சம்பவம்லாம் வச்சு ஜாலியாக நம்ம ஊக்கி இப்போ கதை எழுதுறவர் இப்படி எல்லா இதுலேயும் நம்மளை மனசை உடச்சி அள வைக்கிறாரா அப்படின்னு ஆச்சு இந்த மாதரசியை வாசிக்கும் போது. இதில் பொன்னச்சி வாசிச்சேன்னா அது நல்லா காமெடியான கதைன்னு கூட சொல்லுவேன் நான். பொன்னச்சி
மாடு மிரண்டுக்கிட்டே நிற்கும் வீட்டில். அதில் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கதையை இந்த பிளாட்டை வாசிச்சதே இல்லை எங்கேயுமே. இந்த பொன்னச்சியில் வாசித்த மாதிரி எத்தனையோ கதையை வாசிச்சிருக்கேன். மனுஷனுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி மாட்டுக்கும் பேய் பிடிக்கும்யா அப்படிம்பாங்க. மாட்டுக்கு பேய் பிடிக்குமா? அதில் படித்தேன் ஒருத்தர் இருப்பேன். மாட்டுக்கு எப்படா பேய் பிடிக்கும்? பிடிக்கும்ல. போன வட்டம் அந்த மஞ்சவரத்தில் ஒரு மாடு செத்து போச்சு, அதனுடைய ஆட்டம் மாதிரி இருக்கு இந்த மாட்டுக்கு. அதனுடைய ஆவிதான் இதுக்கு வந்து, ஓ மனுஷனுக்கு மனுஷ பேய் மாதிரி மாட்டுக்கு மாட்டு பேய் ஒன்று பிடிக்குதா அப்படின்னு குறிப்பாக்க போவாங்க ஒவ்வொரு ஊரா. அந்த கதையை ரொம்ப ரசித்து சிரித்து படித்தேன் பொன்னச்சி. அது ஒன்று தான் அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு இல்லாத பேர், குலசாமியோட பேர் பொன்னச்சின்றது. அதை வச்சு அந்த கதை இருக்கும். பெரும்பாலான கதைகள் பார்த்தேன்னா இதில் ஊர் திரும்புதல் இருக்கும். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போவாங்க. 30 வருஷம் கழிச்சு ஊருக்கு திரும்பி போகிறவராக இருப்பார். ஏன்டா போகிறாரு, ஏன் அங்கேருந்து வெளியே போனார் அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கும். திரும்ப ஏன் இப்போ மறுபடியும் இப்போ ஊருக்கு வர்றாருன்றதுக்கு ஒரு கதை இருக்கும். இந்த 2 கதையை அந்தந்த இடங்களை சொல்லிட்டு வந்திருப்பார். ரெண்டுமே இப்போ அது ரொம்ப அழுத்தமான ஒரு பிரச்சனையை பதிய வைக்கிற காரணங்களாக தான் அந்த ரெண்டுமே இருக்குது. ஏன் இந்த ஊரை விட்டு வெளியேறினா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளாக என்ன எதுனே கேட்காம வாழ்ந்தவன் இப்போ எதுக்கு திரும்பி வரான் அப்படின்றப்ப ரொம்ப அழுத்தமான காரணங்களை பதிய வைக்கும் அந்த கதைகள். அது மாதிரி 2-3 கதைகள் இதில் இருக்குது. அதற்கடுத்து நான் ரொம்ப ரசித்தது என்னென்னா கூட்டு குடும்பம் அது தனி குடும்பம் ஆகிறது. தனி குடும்பமான பிறகு மீண்டும் இணைய முடியாத ஒரு சூழல். அதை வச்சு 2-3 கதைகள் இதில் இருக்கு. கூட்டு குடும்பங்கள்லேருந்து பிரிஞ்சு வந்த மாதிரி அந்த கதைகள் சொல்கிற செய்தி வந்து இனி இது இப்படித்தான் அப்படின்ற மாதிரி நம்மளே ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைய சூழல் மாறி போச்சுன்றது உண்மை. ஆனால் வந்து அவர் எல்லா கதையிலையுமே இன்னைக்கு சூழல் நடக்கிறது இருக்கும், அதான் இருக்கும். இன்னொன்று குடும்பங்களை பற்றி அதிகமாக எழுதி அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் எழுதின குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 அக்கா தங்கச்சி, 2 தம்பி, 4 பேர் அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ கதாபாத்திரங்கள், ஒவ்வொருத்தருக்கான குணநலங்கள், அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுவார். நம்ம குடும்பங்கள் நடக்கிற மாதிரியே இருக்குது. அதுதான் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக எல்லாத்தையும் கொண்டு வருவார். கடைசி அந்த மாமனாரை வச்சு பார்க்குற மாதிரி சூழ்நிலை. அந்த மாமனாருக்கு இந்த மருமகளை தான் பிடிக்காது. அந்த மருமகிட்ட தான் அவர் கடைசி காலத்தில் இருப்பார். கடைசியாக சொல்லுவோம், நீ எங்கள் ஆத்தாத்தா அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொன்னதை அவர் ஞாபகப்படுத்தி மருமக அழுவா. கடைசியாக இவளெல்லாம் பார்த்த பிறகு அவர் தன்னுடைய தாயா மருமகளை நினைப்பார். நிறைய விஷயங்கள் பொதுவாக இதுதான் சென்டிமெண்ட்டு காட்சிகள், சென்டிமெண்ட்டு கதாபாத்திரங்கள்னு வச்சுருந்ததை தாண்டி நிறைய உண்மையான விஷயங்களை மாமனாருக்கும் மருமகள், அண்ணி, குழந்தை, அவங்களுக்குரிய பாசப்பிணைப்பு, இது எல்லாத்தையுமே இந்த மாதரசியில் நம்ம வாசிக்கலாம். ஆமாம், நீங்கள் இந்த புத்தக வெளியீட்டில் கூட சொன்னீங்க இதை வந்து ஷார்ட் ஃபிலிம் கூட நீங்கள் டைரக்ட் பண்ணலாம், அந்த அளவு கதைகள் இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. உண்மையிலே குறும்படம் இயக்க விரும்புகிறவங்க இதில் இருக்க கதைகளை எடுத்து குறும்படங்கள் பண்ணலாம். அந்த அளவுக்கு டயலாகும் இருக்குது. உரையாடல் வந்து அந்த மாதிரி ஒரு உரையாடல், இந்த கதை, இந்த சிறுகதைகளில் இருக்க உரையாடல், இந்த மாதரசியில் இருக்க மாதரசி சிறுகதையில் இருக்கிற உரையாடல் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரசித்தேன். ஏன்னா அவன் வந்து ஒருத்தன் வழியில் தன்னுடைய அத்தாச்சி தனக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள் நினச்சி பேச முடியாமல் திக்குவாய், வேற பதட்டம் அதிகமாக ரொம்ப கூட்டிகிட்டே இருக்கும், திக்குறது அதில் இருப்பான். ஆனால் அதை கலைக்கணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்க, இன்னும் கதை முடியலையா, இன்னும் எவ்வளோ நேரம் போகும் அப்படின்னு வம்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நடுவில் இருக்கிற மத்தியஸ்தம் பேசுகிற அந்த பெரிய மனுஷன், இருங்கப்பா பேசிக்குவோம், இருங்கப்பா நீ கொஞ்சம் இருப்பா, நான் பார்த்துட்டு வரேன்ப்பான்னு அந்த உரையாடல் அமைப்பு ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அடுத்து முக்கியமான ஒரு கதையை சொல்லணும், வேணி. அதுதான் இந்த ஊர் திரும்புறதை பற்றி சொன்னேன் பத்தியா. அது ஏன் போனால் எதுக்காக திரும்பி வரான் அப்படின்றதுக்கு காரணங்களை சொல்கிறாரு. ஒரு முக்கிய பிரச்சனை இருக்குது. இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல கணவர்கள், எந்த கணவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, மனைவி அங்கே தனியாக விட்டுட்டு வர்றாங்கன்னா அந்த ஒரு ரொம்ப சென்சிபிளான ஒரு பிரச்சனையை, ரொம்ப உணர்ச்சிபூர்வமான பிரச்சனையை அந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்கிறார். இதை அந்த பெண்ணை யாராவது ஏதாவது அடைய நினைக்கிறாங்க, கணவனை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டா அந்த பொண்ணு தனியாக இருக்கான்றதை பயன்படுத்தி. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த இதுக்கு எந்த பெண்ணுமே இடம் கொடுக்க மாட்டா.
இடம் கொடுக்கலன்னுமே என்ன செஞ்சிடறாங்கன்னா அவ மேல உடனே அவ அப்படியானவன்னு பழிச்சவள்ள சொல்லிடுறாங்க. அவ என்ன விஷயத்துக்கு இவங்க எதிர்பார்த்து போனாங்களோ அது கிடைக்காதப்ப அந்த விஷயம் கிடைத்து விட்டதாகவோ இல்லை அவள் அந்த மாதிரி பெண் அப்படின்னு ஒரு பழி சொல்லி அந்த மாதிரி ஒரு பேரை உருவாக்கி விட்டுறாங்க. இது வெளிநாட்டில் வேலை பார்க்குற கணவர்கள், மனைவியை பிரிந்து வாழ்கிற கணவர்கள், மனைவிகளுக்கு இந்த கதையில் இருக்கிற அந்த உண்மையை வந்து உறுதியாக உணர முடியும். ஏன்னா இந்த மாதிரி பழி சொற்களை அவர்களும் தாண்டி வந்திருப்பாங்க அப்படின்றது உறுதியாக தெரியும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை இதில் வச்சு வேணியில் அது வந்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குது. அவன் ஊரை விட்டே கிளம்புற மாதிரி திரும்ப வரும்போது அவன் இன்னமும் அதை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த கதை வந்து கொஞ்சம் இன்னும் நீ சொன்ன மாதிரி எல்லா கதைகளுமே ஒரு கடைசி நேரத்தில் உலுக்கி பார்த்தது இந்த மாதரசி தொகுப்பில். அது வந்துட்டு இல்லாமல் அவர் எல்லாத்தையுமே நிறைய விஷயம் உடைச்சான் பேசிக்கிறாரு. அந்த கதையில் சொல்லுவார், இப்போவுமே வந்துட்டு இந்த ஜாதி ஆணவ கொலைகள், ஜாதி கொலைகள்லாம் அதிகமாக இருக்குது. 1990 அப்போ எவ்வளோ கொடூரமாக இருந்துக்கும். அப்போ இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது, அந்த டைமில் தான் இருந்துச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போவுமே இருக்குது. அதை வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது. 98 இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ இன்னும் யாருனாலுமே அதை தடுக்க முடியல. தடுக்கிறேன்னு சொல்லி வரவங்கனால கூட அதை தடுக்க முடியல. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் உடச்சி நிறைய பேசியிருப்பார். ஸோ அப்போ தான் யோசித்தேன், இந்த எழுத்தாளரோட மற்ற கதைகள் இதை வாசிக்கும் போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இவர் இப்படிலாம் எழுதுவாரா, இவன் நம்ம வந்துட்டு அவரோட வேற மாதிரி சேனல் தான் வாசிட்டு வந்துருக்கிறோம். பட் இப்படி எழுதும் போதே இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப முக்கியமான புத்தகமாக எனக்கு படுது இவரோட எழுத்துல. கண்டிப்பாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், அதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா இந்த புத்தகத்தை பற்றி திறனாய்வு செய்யணும்னா நிறைய இருக்கு. இந்த புத்தகத்தை சில ஒவ்வொரு கதைகளாக கூட நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அனுப்பியிருக்கிறேன். ஒரு விமர்சன கூட்டம் ஒன்று வைக்கணும். அதுக்காக நிறைய பேருக்கு புத்தகத்தை கொடுத்துருக்குறேன். இப்போ படிச்சுட்டு வரட்டும், பேசுவோம். இது என்னென்னா, இப்போது காடுகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அங்கே போனால் மரங்கள், விலங்குகள் எல்லாம் பார்க்கலாம். அப்போது ஒரு கட்டத்தில் எல்லாம் மாதிரி விலங்கு காட்சி சாலைகள் வந்து வச்சுட்டோம் ஊருக்குள்ளே, ஜூ. அங்கே வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஜோடியை கொண்டாந்து வச்சு இதுதான் அப்படின்னு காட்டுறோம். அதே மாதிரி இப்போ வயல் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான வயல்கள் வந்து இப்போ கட்டமான பகுதியாக மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்மாழ்வார் கூட சொல்லுவார், வீட்டை சுற்றி இத்தனை மரங்கள் இருக்கணும்னா மரங்கள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. மரங்களுக்கும் காட்சி சாலை வச்சுருவாங்களோ நம்மன்ற அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வாழும் பகுதி அதிகமாகிக்கிட்டே போகுது. நம்ம காட்டை கொன்று தானே நகராக்கி இருக்கிறோம். அப்போ இந்த இவருடைய எழுத்துல இந்த விஷயத்தை பதிவு செஞ்சாகணும். அதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஒரு கதையில் போகும்போது அது முக்கிய கதாபாத்திரமாக இருக்காது, ஆனால் அது சொல்கிற இடத்துல கண்டிப்பாக சொல்லணுன்ற மாதிரி நிறைய மரங்களின் பெயர்களை, செடிகளின் பெயர்களை பதிவு செஞ்சுக்கிட்டே வருவார். இப்போ இதில் நான் ஒரு குடிச்சு சதக்காட்சி, குட்டப்பனை, கோணப்பனை, இன்னும் நிறையா இருக்குது இந்த கதையில். நிறைய மரங்கள் பெயர். இதெல்லாம் படிக்கும்போது நானும் சதக்காட்சி இது அது இல்லை, இது அந்த மரம் இல்லை அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்களை தள்ளி பார்க்காத ஒரு விஷயம் வந்து மறந்து போகக்கூடிய ஒரு விஷயமாகி போகும். அப்படின்றப்ப இதெல்லாம் இதை வாசிக்கும் போது திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன் நான். ஆமாம், இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தன் கதைகளோட நம்மளுடைய மண்ணுடைய தாவரங்கள், உயிரினங்கள், பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாத்தையும் பதிவு செய்கிறது நம்ம குமாரோடைய சிறப்பு அப்படின்னு கருதுகிறேன். இன்னைக்கு இதை மாதரசியை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக இதை வந்து புத்தகத்தை பார்த்து வாங்கி வாசிங்க. அருமையான இது. ஆனால் நிறைய இடத்துல வந்துட்டு இந்த எழுத்தாளர் மெய்யழகனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டார் நினைக்கிறேன். அந்த வைகை எக்ஸ்பிரஸில் போகும்போது கூட வந்து தன் மனைவி வந்து சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாரு. அதுலேயும் அப்படி தான் அரவிந்த்சாமி வந்து ஊருக்கு வரும்போது அவன் மனைவி சொல்லிவிடும். இந்த மாதிரி நிறைய இடத்துல அதையும் நான் பார்த்தேன். ஸோ இது மாதிரி இன்ஸ்பயர் உரையாடல்கள் நிறைய உரையாடல்கள் தான். அதில் கூட சொல்லுவார், நான் எல்லா ரயில் பயணம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல யோசிச்சு பார்க்கணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. அன்னைக்கு அந்த சின்ன குழந்தைய பார்த்தேன், வாங்கி கொடுத்தா நான் போயிட்டேன் அப்படி முடிச்சிருப்பாரு. நீங்கள் சொன்னீங்களே அந்த கதாபாத்திரம் முக்கியமாகவே இருக்காது, ஆனால் அதை தான் பேசப்படுங்க. அதே மாதிரி தான் இந்த இதில் கூட ஜென்னிஃபரில் கூட வந்துட்டு
பாரதியை வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நான் அறிமுகப்படுத்திப்பாரு. ஆமா நானும் அப்படி கடந்து போயிரும் பார்த்தா அவன் தான் முக்கியமானதா கடைசி ஒரு வரியில அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு ஒரு விமர்சன கூட்டம் இல்லாமல் நம்ம வந்துட்டு செய்வோம். இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் அன்னைக்கு எல்லாத்தையும் வாசிட்டு வர சொல்லி அன்னைக்கு பேசுறது நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாசமே கண்டிப்பா அதை வந்து நம்ம இது பண்ணலாம். நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் கதை பேசலாம் வாங்க. மாதரசி பத்தி பேசினா நம்மளோட முதல் இதே யாரோட இது ஆரம்பிச்சு இவரோட ஆரம்பிச்சோம். திரும்ப நம்ம ஒரு கேப் போட்டு திரும்ப அடுத்த செஷன் ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ஆமா வாத்தியார் இதை நான் சொல்ல மறந்துட்டேன். வாத்தியார் அவர் வாத்தியாரை விடவே மாட்டார் போல. இன்னும் கதை ஏதாச்சும் ஒரு கதையில வந்து அப்பா வாத்தியாரை போத்து விட்டுல அந்த மாதிரிதான் இருக்குது. மகிழ்ச்சி நல்லா இருந்துச்சு. அடுத்த வாட்டி இன்னொரு கதையோட இன்னொரு புத்தகத்தோட அடுத்த வாரம் சந்திப்போம். சரியா? கண்டிப்பா. நன்றி.